வீடியோவில் நம்ம ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ் எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். கொஸ்டினில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா கார்னர் ஹெச்பியில் உட்காந்துருக்குன்னு இருக்காங்க. நம்மளோட ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸில் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்தீங்கன்னா ஓரளவுக்கு புரியும். நம்ம எல்லாமே லெஃப்ட் சைடில் வர்ற மாதிரி ட்ரா பண்ணுவோம். ஓகே, கார்னரில் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பென்டகன். ஓகே, பென்டகன். ஓகே, 30 டிகிரி வித் ஹெச்பி, 50 டிகிரி வித் 30 டிகிரி வித் விபி, 50 டிகிரி வித் ஹெச்பி. ஓகே, எப்போவுமே விபியோட இடத்துல ஹெச்பியோட டேட்டாவை ட்ரா பண்ணுவோம், ஹெச்பியோட இடத்துல விபியோட டேட்டாவை ட்ரா பண்ணுவோம். சைடு வந்து ஆப்போசிட் டு கார்னர், இதான் வந்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்க கடைசி இன்க்ளினேஷன் வந்து வரைகிறதுக்கு. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பென்டகன் எப்படி நம்ம ட்ரா பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்க, கார்னர்னு சொன்னாங்களோ, அப்போ இடத்துக்கு பக்கத்தில் கார்னர் வர மாதிரி நம்ம என்ன பண்ணோம், ட்ரா பண்ணுவோம். ஓகே, பென்டகனோட இது எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர். ஓகே, 3 சென்டிமீட்டர் லைனு வரைஞ்சிட்டு அடுத்து ப்ரொடாக்டரை வச்சு இங்கிட்ட ஒரு 108 டிகிரி எடுத்து ஒரு பெரிய லைன் என்ன பண்ணிக்கோங்க, எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய லைன் என்ன பண்ணிக்கோங்க போட்டுக்கோங்க. அதேமாதிரி இங்கிட்ட 108 டிகிரி எடுத்துகிட்டு ஒரு லைன் என்ன பண்ணிக்கோங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து காம்பஸில் அதே 3 சென்டிமீட்டர் வச்சு இந்த இடத்துல வச்சு எந்த இடத்துல கட் ஆகுதோ ஒரு ஆர்க் அடிச்சுட்டு மீதி லைனை என்ன பண்ணிக்கோங்க, ரப் பண்ணி விட்ருங்க. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல வச்சு ஒரு ஆர்க் 3 சென்டிமீட்டர், இங்கே என்ன 3 சென்டிமீட்டர் எடுத்துருந்தோமோ அதே 3 சென்டிமீட்டர், அதாவது 30 mm. ஓகே, அது மாதிரி இங்கேயும் ஆர்க் அடிச்சாச்சு, ஆர்க் அடிச்சு அதை இது பண்ணி விட்ருங்க. ஓகே, அடுத்து இங்கே வச்சு 3 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க்கு, இங்கே வச்சு 3 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க்கு. இப்போ ஃபைனலி we get a pentagon like this. ஓகே, அடுத்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம நேமிங்ஸ் கொடுக்கணும். நேமிங் கொடுக்கலாமா, இது 1, இது 2, எப்படினாலும் பேர் கொடுக்கலாம். இது 3, இது 4, இது என்னது 5. ஓகே, இப்போ கீழேருந்து மேலே எல்லாத்தையும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணணும். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸை பொறுத்த வரைக்கும் இதே கான்செப்ட் தான் நம்ம எல்லா சமுக்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, வந்தாச்சு. அடுத்து மேலே போயாட்டாச்சு. இப்போ இங்கே ஒரு பர்சன் நிற்கிறான் அப்படின்னா அவனால் எதெல்லாம் பார்க்க முடியும்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 தான் பார்க்க முடியும். இந்த 4, 5 வந்து இன்விசிபிள். எப்போவுமே கோடுக்கு மேலே டேஷ்னு மார்க் பண்ணணும். 2 டேஷு, இங்கே 3 டேஷ். ஓகே, அடுத்து 4, 5 டேஷ் இதில் ப்ராக்கெட்டில் போடணும். 4 டேஷு, 5 டேஷ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் இங்கே ட்ராப் பண்ணிட்டேன். ரெண்டாவது அதை எதாக மாற்றிட்டேன், லைனாக மாற்றிட்டேன். ஓகே, அந்த பிளேனை என்னதான் மாற்றியாச்சு, லைனாக மாற்றியாச்சு. அதை கொஞ்சம் டார்க்காக காட்டுறேன். இந்த லைனை நான் இங்கே டில்டு பண்ண போகிறேன். ஓகே, டில்டு பண்ணுறதுக்கு நான் என்ன இடத்துல இருக்கேன், விபியோட இடத்துல இருக்கேன். அப்போ விபியோட இடத்துல நான் எதோட டேட்டா வரையணும், ஹெச்பியோட டேட்டா வரையணும். ஹெச்பியோட டேட்டா வந்து 50 டிகிரி வித் ஹெச்பி, 50 டிகிரி வித் எனக்கு ஹெச்பி. கொஞ்சம் தூரம் நவுண்டு ஒரு இடத்துல பாயிண்ட் வச்சுட்டு இந்த பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 50 டிகிரி எடுத்துக்கிறேன். 50 டிகிரி எடுத்து இந்த லைனை இப்படி வரைஞ்சிடும். ஓகே, 50 டிகிரி எடுத்து இந்த லைனை என்ன பண்ணிடுறோம், ட்ரா பண்ணிடுறோம். ஓகே, இந்த லைனில் இந்த லைனை உட்கார வைக்கணும். ஃபஸ்ட் அப்போ இந்த 1 டேஷ் இங்கே உட்கார வச்சிடலாமா, 1 டேஷு, அதாவது 1 டேஷ். ஓகே, ஒவ்வொரு இடத்துக்கும் பாயிண்ட்டை மார்க் பண்ணணும், கொஞ்சம் மாற்றி இது பண்ணணும். ஆனால் எக்ஸாக்டாக இந்த லென்த்தை இங்கே என்ன பண்ணணும், ப்ளேஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து 1 டேஷ்லேருந்து 2 டேஷை மெஷர் பண்ணி இங்கே வச்சு அந்த லைனில் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ஆர்க்கு. அடுத்து 2 டேஷ்லேருந்து இதை மெஷர் பண்ணி இந்த லைன்த்தில் வச்சு ஒரு ஆர்க். ஓகே, அப்போ இந்த பாயிண்ட் என்ன வரும், 2 1 டேஷ் வரும். இன்னொன்று என்ன வரும், 5 1 டேஷ் வரும். அடுத்து இங்கே என்ன வரும், 3 1 டேஷ் வரும். அடுத்து என்னது 4 1 டேஷ். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த மேலே நான் வரைஞ்ச பாயிண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதோட டீட்டா எவ்வளவு, 50 டிகிரி. ஓகே, இதோட இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே பக்கம் ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. இங்கிட்டிருந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு பார்க்க ப்ரொஜெக்ட் பண்ணணும். இது எல்லாத்தையும் டவுன்லோடு பார்க்க ப்ரொஜெக்ட் பண்ணாச்சு. லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு பார்க்க ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் இந்த 1 வெட்டுற இடம் இங்கே, இதுக்கு பேர் 1 1. எப்போவுமே கீழே கொடுக்குறதுக்கு மேலே டேஷன் பேர் கொடுப்போம். மேலே 1 டேஷன் கொடுத்துருந்ததுனால கீழே 1 1ன்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து இந்த 5 வெட்டுற இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா 5 1. அடுத்து இந்த 4 வெட்டுற இடத்துல 4 1. அடுத்து இந்த 3 வெட்டுற இடத்துல 3 1. அடுத்து இந்த 2 வெட்டுற இடத்துல 2 1. ஓகே, இப்போ இந்த பென்டகனை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். பென்டகனை நான் ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கீழே வரைஞ்சேன், 2வது ஸ்டெப்பு மேலே வரைஞ்சேன், லைனாக மாற்றி இந்த லைனை திருப்பி 3வது ஸ்டெப்பு இங்கே இன்க்ளினேஷன் எடுத்தேன். 4வது ஸ்டெப்பு எனக்கு இந்த டயக்ராம் எனக்கு ஆயிடுச்சு, கிடச்சிச்சு. இதே ஒரு வீடியோவை பேஸாக வச்சு நீங்கள் எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கனெக்ட் ஆகிடலாம். ஓகே,
ஏன்னா ஒரே ப்ரொசீஜரை எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணுவோம். அதுமாதிரி என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுறது லெஃப்ட் சைடு மெத்தட். இப்போ லெஃப்ட் சைடு கார்னர் அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா இப்போ லெஃப்ட் சைடு சைடுனா இது அப்படி மாற்றி வரையணும். ஓகே, இந்த சைடு வச்சு இந்த சைடு வரைஞ்சி இந்த சைடு ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம சம் போடும்போது பார்த்துக்கலாம். இப்போ அடுத்த ஆங்கிள் நான் எங்கே எடுக்கணும்? இப்போ 4 இந்த இடத்துல நான் ஆங்கிள் எடுக்கணும். எதோட ஆங்கிள் எடுக்கணும்? இது வந்து என்ன ஏரியா? ஹெச்பியோட ஏரியா. அப்போ விபியோட ஆங்கிள் எவ்வளோ? 30 டிகிரி. ஓகே, இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல பாயிண்ட் வச்சுட்டு 30 டிகிரி எடுத்து எப்போவுமே இதே ப்ரொசீஜர் தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம். ஃபஸ்ட் ஆங்கிள் இப்படி எடுப்போம், ரெண்டாவது ஆங்கிள் இப்படி எடுப்போம்னா வரைஞ்சாச்சு. இதோட ஆங்கிள் எவ்வளவு? 30 டிகிரி. ஓகே, இப்போ இது ஆங்கிள் எடுத்துகிட்டு என்ன கண்டிஷன் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சைடு ஆப்போசிட் டு கார்னர். இதான கார்னரு, இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? 3/4 தானே. அப்போ அந்த 3/4 தான் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ளினேஷன் லைனில் என்ன பண்ணணும்? உட்கார வைக்கணும். இந்த இன்க்ளினேஷன் லைனில் உட்கார வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை ஒரு பாக்ஸ் மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பாக்ஸ் மாதிரி கவர் பண்ணி இந்த பாக்ஸை அப்படியே அங்கே ஷிஃப்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ 3/4 தான் இந்த இடத்துல உட்கார போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சா? அப்போ இதிலேருந்து இதோட லென்த் எவ்வளோன்னு பாருங்கள். 5 சென்டிமீட்டர் வருதா? அந்த 5 சென்டிமீட்டருக்கு அந்த பாக்ஸை ஃபஸ்ட்டு உட்கார வச்சுருங்க. 5 சென்டிமீட்டர். ஓகே, 5 சென்டிமீட்டருக்கு அந்த பாக்ஸை உட்கார வச்சிங்கன்னா நமக்கு இந்த இதுலேருந்து இந்த பாக்ஸ் அப்படி இங்கே ஷிஃப்ட் பண்ண போகிறேன். ஓகே, இங்கேருந்து இங்கே 5 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்து இதோட பேஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இதோட பேஸ் வந்து 3 சென்டிமீட்டர் வருது. 3 சென்டிமீட்டர். அப்போ இங்கேயும் 3 சென்டிமீட்டர் வரும். ஜாயின் பண்ணி ஓகே, ஃபஸ்ட் இந்த பாக்ஸ் உட்கார வச்சா. அடுத்து இந்த இடத்துலேருந்து இதுக்கு எவ்வளோ தூரம் தள்ளி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் அப்படியே மெஷர் பண்ணி அங்கிட்ட கொடுக்கணும். 1 சென்டிமீட்டர்னா இங்கிட்டிருந்து 1 சென்டிமீட்டர் தள்ளி. இது என்ன பாயிண்ட்டு? 4-1. ஓகே, ஏன்னா அந்த பாக்ஸை நமக்கு ஷிஃப்ட் பண்ணுறது தான் என்னது ஈஸியான வேலை. இங்கே ஏற்கனவே நம்ம 4-1 கொடுத்தனால இங்கே 4-2ன்னு பேர் கொடுத்துக்கலாம். ஓகே, நான் அந்த 4ஐயும் இந்த 3ஐயும் தான் என்ன பண்ண போகிறேன்? இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறேன். ஓகே, அடுத்து 4-2லேருந்து இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் இருக்கா? 3 சென்டிமீட்டர். அது என்ன? 3-2. இப்போ அதுலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையலாமா? 4-2லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு, 3-2லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இங்கே பாக்ஸில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே அதை இங்கே என்ன பண்ணணும்? ஷிஃப்ட் பண்ணணும். ஓகே, இதோட மிட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க? 5-1 வருதா? மிட் வந்து 1.5. அப்போ இங்கே என்ன பண்ணும்? 1.5 எடுத்து அதிலேருந்து ஒரு கோட் அடிச்சுக்கலாமா? இது 4-1. 4க்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது? 5-2 இருக்குது. அப்போ இது என்ன வரும்? 5-2 வரும். ஓகே, அடுத்து இதிலேருந்து இந்த லைன் வரையறதுக்கு எவ்வளவு தூரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2.5. 2.5ல் வச்சுட்டு ஒரு கோட் அடிச்சிங்கன்னா இப்போ 5-2 வரைஞ்சாச்சு. 5-2லேருந்து அடுத்து என்னது? 1-2. ஓகே, அடுத்து இந்த லைனோட பேர் என்னது? 2-2. நம்ம எக்ஸாக்டாக பாக்ஸ் வரைஞ்சதுனால கவர் ஆகிட்டு பார்த்தீங்களா? இந்த பாக்ஸில் உள்ள என்ன கோடு என்ன இருந்தாலும் அது அப்படியே என்ன பண்ணணும்? இதை ஷிஃப்ட் பண்ணணும். பாக்ஸ் மாதிரி கவர் பண்ணி ட்ரா பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதை அப்போ எப்படி நான் ஜாயின் பண்ணி விட்றேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதே பென்டகன் கொஞ்சம் டில்டாகி கிடச்ச மாதிரி இருக்கா? நோட்டேஷன் நீங்கள் பயப்படவே தேவையில்லை, எப்படினாலும் போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 1 கொடுக்காம நோட்டேஷன் பண்ணேன். அதுக்கு மேலே டேஷு, அடுத்து மேலே 1ன்னு கொடுத்தேன். அதுக்கு கீழே டேஷ் வராது. அடுத்து இங்கே 2ன்னு கொடுத்துருக்கு. இப்போ மேலே நான் கொடுக்கும்போது என்னது? 2 டேஷு, 1 2 டேஷு, 2 2 டேஷு. இது நீங்கள் ஆல்ஃபபெட்ஸ் வச்சு கொடுத்துக்கலாம். ஏபிசிடி எதுனாலும் வச்சு கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கீழேருந்து மேலே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதையும் ப்ரொஜெக்ட் பண்ணணும். இந்த கண்டிஷன் தான் பெஸ்ட்டு. என்ன கொடுத்துருந்தாங்க? சைடு ஆப்போசிட்டு கார்னர் உட்கார வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா? கார்னருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது 3-4. இந்த டயக்ராம் பார்க்கக்கூடாது. இந்த டயக்ராம் உள்ளது இந்த இதை பாக்ஸ் மூலியமாக கவர் பண்ணி இங்கே ட்ரா பண்ணும். கார்னருக்கு ஆப்போசிட்டில் எனக்கு 3-4 இருக்குது. அது அப்படியே என்ன பண்ணியிருக்கேன்? அது அப்படியே இங்கே டில்ட் பண்ணி இங்கே உட்கார வச்சுருக்கேன். ஓகே, ஓகே, அடுத்து லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு பக்கம் பாயிண்ட்ஸ் எடுக்கணும்.
ஓகே இழுத்தாச்சு. இப்போ இந்த ஒன்றும் வெற்ற இடம் என்னது இந்த இடம் சரியா. 1 2 டேஷ், ஏன்னா கீழே வந்து 1 2 தானே கொடுத்துருந்தேன். அடுத்து இந்த 2வும் வெற்ற இடம் 2 2 டேஷ். அடுத்து இந்த 3யும் இங்கிட்டு 3யும் வெற்ற இடம் 3 2 டேஷ். இங்கிட்ட உள்ள இதில் 4ம் இருக்குது, இங்கே உள்ள 4 வெற்ற இடம் 4 2 டேஷ். இங்கே உள்ள 5யும் வெற்ற இடம் 5 2 டேஷ். ஓகே, இதை இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, ஒரு ஃபைனலாக ஒரு பென்டகன் வந்து கிடச்சிச்சா. இதே ப்ரொசீஜரில் தான் நம்ம எல்லா சமயம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதுக்கு அடுத்து ஹெக்ஸகன் ட்ரா பண்ணுறதை மட்டும் நான் சொல்லிட்டேன்னு அடுத்து நீங்கள் ப்ரொசீஜர் வந்து ட்ரா பண்ணிடலாம். ஹெக்ஸகன் 3 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன்னா ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. இது வந்து கார்னர் பேஸ்டு ஹெக்ஸகன் ட்ரா பண்ண போகிறேன் சரியா. அடுத்து இங்கே வந்து சைடு பேஸ்டு ஹெக்ஸகன் அதே 3 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து சைடு இல்லைன்னா எட்ஜி இல்லைன்னா பேஸ், எப்படினாலும் எப்படி என்ன பண்ணிடலாம்னா ட்ரா பண்ணிடலாம். ஓகே, அதை 4 துண்டாக பிரிச்சுக்கணும். ஓகே, 2 ஹெக்ஸகன் வரைகிறது ஈஸி தான். அதில் ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டு போயிடும். அதே 3 சென்டிமீட்டர் இதில் எடுத்துகிட்டு இங்கே வச்சு இங்கே ஒரு ஆர்க்கு, அதே இடத்துல கீழே வச்சு ஒரு ஆர்க்கு. கார்னர் பேஸ்னால் இப்படி தான் நீங்கள் ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணிங்கன்னா ஈஸி, இல்லைன்னா 60 டிகிரி எடுத்து அடிக்கணும். ஓகே, மேலே இந்த சைடில் வச்சுட்டு ஒன்று, இந்த சைடில் வச்சுட்டு ஒன்று. இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிங்கன்னா எனக்கு கார்னர் பேஸ்ட் ஹெக்ஸகன் கிடச்சிடும். கார்னர் எந்த இதில் லெஃப்ட் சைடில் வர்ற மாதிரி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். பிளேன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே லெஃப்ட் சைடு. ஓகே, கார்னர் லெஃப்ட் சைடு பார்க்க வந்துட்டேன். இது சைடு பேஸ் பண்ண ஹெக்ஸகன் ட்ரா பண்ண போகிறேன். இந்த இடத்துல மேலே வச்சு அதே 3 சென்டிமீட்டர் தான் இங்கே வச்சு ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி அங்கிட்ட வச்சு ஒரு ஆர்க்கு. இப்போ அதே மாதிரி கீழே இங்கே வச்சு ஒரு ஆர்க்கு, இங்கே வச்சு ஒரு ஆர்க்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ண எனக்கு சைடு பேஸ்டு ஹெக்ஸகன் கிடச்சிடும். ஓகே, சைடு பேஸ்டு ஹெக்ஸகன் கிடச்சிட்டு. இப்போ நான் கொடுத்துருக்க கொஷின் வந்து ஹெச்பி பேஸ்டு. இதே விபி பேஸ்டு கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதே டயக்ராம் தான். மேலே விபியில் வரைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு ஆங்கிள் இங்கே எடுக்கணும். இது எதோட ஃபஸ்ட்டு டயக்ராம் இங்கே ட்ரா பண்ணி அதை எதாக மாற்றிக்கணும், லைனாக மாற்றிக்கணும். தென் இதோட ஆங்கிள் எடுக்கணும். இதோட ஆங்கிள் எது, விபியோட ஆங்கிள். ஓகே, மூணாவது என்ன பண்ணணும், இப்படி ஆங்கிள் எடுக்கணும். இது எதோட ஆங்கிள், ஹெச்பியோட ஆங்கிள். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் இங்கே வரையணும், ரெண்டாவது லைனாக மாற்றணும், மூணாவது இங்கே என்ன ஆங்கிள் எடுத்து கீழே இருந்த மேலே எல்லாத்தையும் கொண்டு போய் இங்கே கொண்டு வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி திருப்பி கிடைக்கும். அடுத்து இது 3வது ஸ்டெப் இங்கே வரைஞ்சிருப்பேன், இது 4வது ஸ்டெப்பு. அது 5வது ஸ்டெப் இங்கே ஆங்கிள் எடுப்பேன்னா இங்கே ஆங்கிள் எடுக்கும்போது இதை என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஒரு பாக்ஸ் மாதிரி கவர் பண்ணி அந்த பாக்ஸ் அங்கே ஷிஃப்ட் பண்ணணும். 6வது ஸ்டெப்பு இப்போ மேலேருந்து இடதுக்கு பக்கத்துலேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஃபைனலாக நமக்கு அவுட்டு கிடைக்கும். ஓகே, இதே ப்ரொசீஜர் தான் அடுத்தடுத்த வீடியோஸில் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.